என்னை மாதிரி ஒரு ஆள் கோச்சில் ட்ரெயின் ஆகிறது சேர்ந்துருந்தோம்னு நீங்கள் போடா அப்படின்னு அனுப்பி விட்ருப்பாரு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி 1000 மீட்ரு ரெப்புடேஷன் ஒர்க் அவுட்டு. மொதல் ரெப்புடேஷனு 1000க்கு பதில் 1100 ஓடிட்டேன். அது ஒரு 4:15 ஆல் அவுட்டாக ஓடிட்டேன். 80% ஓடணும். ரெண்டாவது 4:03 அது ஒரு 90க்கு மேலே ஓடிட்டேன். மூணாவது 4:13. ஏன்னா இப்படிலாம் பார்த்தாங்க அப்படின்னா நீ வேணவே வேணாம், நீ கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ தான் புரியுது ஏன் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னு. ஒரு நாளும் இந்த டிசிஎஸில் டைமிங் குறைக்கிறது அப்படியே மண்டை காசலாக இருக்குது. முடியுமா அப்படின்னு. இந்த வார கடைசியில் ஒரு 80% 8 கிலோமீட்டரை 4.3 பேஸில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதை அப்டேட் பண்ணுறேன். 4:12 4th செட்டு. கடைசி 200க்கு இவர் தான் ஓடி கொடுத்தாப்புல. வணக்கம். ஃபஸ்ட்டு 2 மட்டும் சொதப்பிட்டேன் கொஞ்சம் ஆர்வ கலரில். இப்போ இன்னும் பேலன்ஸ் 2 இருக்குது. கடைசி 2 எப்படி வருதுன்னு தெரில. அது சும்மா ஒரு பேருக்கு தான் ஓடி முடிக்க போகிறேன். என்னால் முடியலை, கட் டயட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4:15 5th செட்டு ஒன்று தான் இருக்குது. இதை ஓரளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ணுறேன். வயிறுலாம் கலக்கிற மாதிரி இருக்குது. கல்யாண குட்டி காரு வீடு இதெல்லாம் தாண்டி யோசிக்கிறவன் பைத்தியக்காரன் தானே. காலையில இருந்து சோத்த கட்டிக்கிட்டு லொங்குன்னு ஆபீஸுக்கு போய் லோனு, வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், EMI கட்டுறதுக்கு மட்டுமே வாழ்றது ஒரு வாழ்க்கையால. ஆனா அந்த உலகத்துக்கு பைத்தியங்கள் தேவை.